ஒரு ஊரில் மிகப்பெரிய திருவிழா ஒன்று நடந்து கொண்டிருந்தது. அதில் ஒரு பெண் கூட்டத்தில் தனது குழந்தையை தொலைத்து விட்டாள். எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. அழுது புலம்பினாள், கிடைக்கவில்லை. அந்த கூட்டத்தில் அழுது கொண்டிருந்த குழந்தையை ஒரு பெண் தூக்கி வளர்த்தாள். நாட்கள் கடந்தன. ஒவ்வொரு திருவிழாவிலும் தனது குழந்தையை தேடிக் கொண்டிருந்தாள் தொலைத்த பெண். ஒவ்வொரு திருவிழாவிலும் தனது குழந்தையைக் காணுவதற்காக குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கினாள். அதில் ஒரு குழந்தை தனது தாயுடன் இனிப்பு வாங்க வந்தது தன் குழந்தைதான் என்பதைக் கண்டுபிடித்தாள். அந்த வளர்ப்புத் தாயிடம் தன் குழந்தையை தன்னிடம் ஒப்படைக்குமாறு கெஞ்சினாள். அதற்கு அந்த வளர்ப்புத்தாய் அதுதான் பெற்ற குழந்தைதான் என்று கூறி குழந்தையை தர மறுத்தால். இருவருக்கும் இடையே சண்டை நடந்தது. அங்கு வந்த அரசனின் காவலாளி இவர்கள் இருவரையும் அரசனிடம் அழைத்துச் சென்றான். அரசன் நடந்தவற்றை விரிவாக கேட்டான். இருவரில் யார் உண்மையான தாய் என்பதைக் கண்டறிய ஒரு தந்திரத்தை மேற்கொண்டான். சபைக்கு நடுவில் அந்தக் குழந்தைக்கு 5 சவுக்கடி தரும்படி காவலாளிக்கு உத்தரவிட்டான். காவலாளியும் சவுக்கு உடன் களத்தில் இறங்கினான். முதல் அடி அடித்தான். குழந்தை துடிதுடித்தது. 2வது அடி அடிக்க ஓங்கினான். குழந்தையை தொலைத்த பெற்ற தாய் கதறினாள், என் குழந்தை அவளிடமே இருக்கட்டும், என்னால் அவன் அடி வாங்குவதை பார்க்க முடியவில்லை என்று கதறி அழுதாள். இப்போது உண்மையான தாய் யார் என்பதை அரசன் அறிந்து கொண்டான். குழந்தையை தொலைத்த தாயிடமே மீண்டும் ஒப்படைத்தான். கதை காட்டும் நீதி: எத்தனை துன்பங்கள் வந்தாலும் இறுதியில் உண்மையான அன்பை வெற்றி பெறும். இது போன்ற கதைகளை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.